ஒரு படத்தை எடுத்தாலும் எடுத்தாங்க. என்ன ஏதுன்னு தெரியாமல ஒருத்தரோட தோல் செகண்ட் ஹாஃப்ல நீங்க வந்துட்டு ₹1,00,000 போகுங்கறா ஒருத்தர் நெருப்பு மாதிரி பத்தினி எரிஞ்சுக்கிட்டு அப்படி பிச்சைன்னு இருக்கும் தளபதி வேற லெவல். இன்னொருத்தரோட எச்சி மெடிசன் அது 1 கோடி போகுங்கறா. இது எப்படி இருக்கு தெரியுமா? எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாலேயே பஸ் ரூட் கிடைச்சிட்ட மாதிரி அப்படியே மருந்து மாதிரியும் பல கோடி ரூபாய் சம்பாதிச்ச மாதிரி ஆசை உண்டு பண்ணிட்டீங்களாடா. இந்த சேனல் ஆரம்பிச்சது ஆக்சுவலி லியோட ரிவ்யூல தான். இப்போ கரெக்டா ஒரு பெரிய சர்க்கிள் வந்த மாதிரி இருக்கு. அது அக்டோபர்ல போட்டேன் போன வருஷம். இப்போ செப்டம்பர்ல இருக்கும். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற படத்தோட ஒப்பீனியனோட நான் வந்திருக்கேன். ரொம்ப சுத்தி வளைச்சு கஷ்டமான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி பெருசா ஒரு 8 பேஜுக்கு ரைட் அப் எழுதுனாலும் கடைசியில படம் நல்லா இருக்கா இல்லையா இங்கிலீஷ் எல்லாம் பேசாத அப்படின்னு ஆஃப் பண்ணிடுறாங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் புரியாத பாஷையிலே சொல்லிடுறேன். இட் இஸ் வெரி நேச்சுரல். இப்போ விபி மாதிரி ஒரு எப்படி சொல்றது ரிவல்யூஷனரி ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு நான் சொன்னேன். ரிவல்யூஷனரினா ரிபலஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஒரு புதுவிதமான ஸ்கிரீன் பிளே அண்ட் புதுவிதமான டயலாக்ஸ் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அவரை பத்தி. அண்ட் புதுவிதமான ஒரு ஃபிலிம் மேக்கிங், ஒரு கேண்டிடான சில விஷயங்கள்லாம் கொண்டு வர்றதுல வந்து விபி வந்து ஒரு பயனியர், ஒன் ஆஃப் த பயனியர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கமிங் ஆஃப் தி ஏஜ் ஒரு ஃபிலிம் மேக்கரா இருந்த ஒரு மனுஷன் அவரோட ப்ரீவியஸ் அவுட்டிங் வச்சுதான் நம்ம பார்ப்போம். நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் எப்படி இருந்திருக்கு, இல்ல மோஸ்ட் ரீசெண்டான ஃபிலிம் எப்படி இருக்கு அப்படிங்கறதான் பார்ப்போம். அதுதான் வந்து நேச்சுரல் மைண்ட் செட் எல்லாருக்குமே. ஸோ அப்படி பார்க்கும்போது கஸ்டடியை நம்ம மறந்துடுவோம். மாநாடு எடுத்துக்கோங்க, ஃபார் தட் மேட்டர் நீங்க மங்காத்தா கூட எடுத்துக்கோங்க. அவர் வந்து இது வரைக்கும் பண்ணதுல வந்து ஏதாவது புதுசா, இன்ஃபேக்ட் மாஸ் கூட வந்து இது வரைக்கும் பார்க்காத மாதிரி ஒரு கதையா தான் இருந்துச்சு. அது வந்து நம்மளால மறுக்கவே முடியாது. சரி, அது எப்படி கமர்ஷியலி ஒர்க் அவுட் ஆச்சோ இல்லையோ அப்படிங்கிறது செகண்டரி. பட் ஒரு நியூ ஏஜ் ஃபிலிம் மாதிரி இருந்தது. அவரோட எஃபர்ட்ஸ் அண்ட் ஒரு புது சினிமா கொடுக்கணும், புதுசா அவங்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அந்த பேஷனும் அவரோட ஒர்க்ல தெரிஞ்சது. ஸோ அந்த பேசிஸ்ல நம்ம மிஸ்டர் விஜயை விட்டுருவோம். விபி சக்சீட் ஆயிருக்காரா அப்படின்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. அதுதான் உண்மை. இப்போ சரோஜாவை எடுத்துக்கோங்க, அது கூட ஒரு ட்விஸ்ட்டுக்கெல்லாம் வந்து புதுசா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல நடக்கிற அந்த சரோஜாவில் நடக்கிற ட்விஸ்ட் ரொம்பவே அது வந்து ரிஃப்ரெஷிங்காகவும் புதுசாகவும் இருந்தது. அண்ட் அதுல இருக்கிற டார்க் காமெடியா இருக்கட்டும் அண்ட் பல விஷயங்கள், சீரியஸ் மூமெண்ட்ஸ்ல சீரியஸா இருக்கிறதும், பம்பிங் மூமெண்ட்ல வந்து உண்மையாலுமே அந்த பம்ப் கொடுக்கறதும் எல்லாமே பேக்டா இருந்தது அவரோட பிபியோட படங்கள்ல இது வரைக்கும் பார்க்க போனீங்கன்னா. அதோட மோட்டிவ், அந்த படங்களோட மோட்டிவும் வந்து ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்காகவும் புதுசாகவும் இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்துல போட் சக்சீடா இருக்கா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா ஆகலன்னு தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல. ஏன்னா ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரி, எஸ்பெஷலி இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு ஸ்கிரீன் பிளேயோ புதுவிதமான ஒரு கிரக்ஸை தான் நம்ம வந்து எதிர்பார்க்கணும் அந்த படத்துல. அது அந்த புதுமை இருந்ததா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. இட் இஸ் வெரி நேச்சுரல். கொஞ்சம் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அறிவுலாம் தேவையில்லை. கொஞ்சம் பேசிக்கான அறிவு யூஸ் பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ ஜெயராம் சார் வந்து ஆல்ரெடி ஒரு படத்துல ட்விஸ்டுக்காக ஒரு வில்லனா காமிச்சிட்டாங்க. அதனால இந்த படத்துல காமிக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. யாரு வில்லனா இருக்க போறாங்க அப்படிங்கிறது பாதி பேர் ட்விட்டர்ல வந்து கெஸ் பண்ணிட்டாங்க. சோ இது ட்விட்டர் ஆடியன்ஸ்க்கு இல்லாத படமா, அதாவது இன்டர்நெட்டுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா பண்ண படமா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு அப்பீல் ஆகலாம். அதாவது டோட்டலா இதோட எந்த ஒரு தாக்கமும் இல்லாம, சோசியல் மீடியாவோட தாக்கமே இல்லாம ஒரு படத்தை, இந்த கோட் படத்தை பார்க்க போறாங்கன்னா அவங்களுக்கு இது கொஞ்சம் புதுமையா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. சில ட்விஸ்ட் எல்லாம் வந்து அன்பிரடிக்டபிளா இருக்கலாம், அப்படி இருக்கலாம். பட் ஒவ்வொரு ட்விஸ்டும் டேர்ன்ஸும் அண்ட் யாரு வில்லன் அப்படிங்கிறதும் யாரு அவருக்கு வந்து துரோகம் பண்ண போறா அப்படிங்கிறதும் ஆல்மோஸ்ட் ட்ரெய்லர்லயே பாதி விஷயங்கள் தெளிவா வந்துருச்சு. இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த தாட் நல்லா இருக்கு. அந்த தாட் அதை நான் அப்ரிஷியேட் பண்ணணும். அதாவது ஒரு டெக்னாலஜி வந்து புதுசா ட்ரை பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து ட்ரை பண்ணது வந்து தமிழ் சினிமாக்கு ஒரு ஹெல்தியான ஒரு இன்வென்ஷன், ஒரு கான்செப்ட். பட் அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப மெட்டு தான். ஏன்னா அதை வந்து சில பேர் பிரேஸ் பண்ற மாதிரிலாம் நான் பார்த்தேன் இன்டர்நெட்ல. எனக்கு அது வந்து சுத்தமாவே செட் ஆகல. ஏன்னா ஒரு இன்னொரு லுக் வருது விஜய் சார் படத்துல. அந்த லுக்கே வந்து அந்த யங்கர் கேரக்டருக்கு வந்து கொண்டு வந்திருந்தா அது சூப்பரா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா ஒரு கோட்டி ஸ்டைல்ல ஒரு பியர்ட்லாம் வச்சுட்டு அவங்க இன்னொரு கேரக்டர், அதாவது யங்கர் விஜய் ஒரு கேரக்டர் வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. அது வந்து லிட்டரலி ஒரு பப்பட் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ரேக் டம்மின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பொம்மையில செஞ்சு வச்ச மூஞ்சி மாதிரி தான் இருந்துச்சு அது. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எக்ஸ்பிரஷன் அண்ட் ரியாக்ஷன். அதெல்லாம் வந்து தெளிவா முகத்துல தெரியணும். இது இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் என்னமோ ஒரு மாஸ்க் போட்டு நடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த யங்கர் கேரக்டரோட அந்த லுக். அதனால நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அவர் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருந்துச்சு. அந்த எல்டர் கேரக்டர் கூட அதுலயே வந்து ஒட்டு தடி தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இட்ஸ் நாட் லைக் அவரோட ஒரிஜினல் பியர்ட் மாதிரி இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து அதான் நான் சொன்ன மாதிரி we are not exposed to a lot of things.
எது வந்து ஃபேக் ஹேர், எது வந்து ஒரிஜினல் ஹேர், ஒரிஜினல் ஹேரோட டென்சிட்டி வரைக்கும் எல்லாராலையும் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்கு. முன்னெல்லாம் வந்து எல்லா ஆக்டர்ஸும் விக்கு வச்சுட்டு தான் நடிச்சிருந்தாங்க. டிஸ்பைட் ஹேவிங் ஒரிஜினல் ஹேர், நல்ல ஒரு திக்கான ஒரிஜினல் ஹேர் இருந்தாலுமே அவங்க முன்காலத்துல வந்து இந்த பஃப் வச்சு அந்த கேர்லிங்ஸ் எல்லாம் வச்சுதான் நடிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் சிவாஜி சார் ஆகட்டும், எம்ஜிஆர் சார் ஆகட்டும், எல்லாருமே இன்ஃபேக்ட் அப்படிதான் நடிச்சிருக்காங்க. ஒரிஜினல் ஹேர்ல நடிச்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி ஆக்சுவலி. இட்ஸ் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். அன்னைக்கு வந்து அவங்களுக்கு தெரியல, ஆடியன்ஸ் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியாது. இன்னைக்கு வந்து ஒரு ஆக்டர் எப்படி இருப்பாங்க ஆஃப் ஸ்கிரீன், ஆன் ஸ்கிரீன் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கான்ட்ராஸ்ட் நல்லா எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. எஸ்பெஷலி இப்போ ரஜினி சாரோட கேஸ்ல, எஸ்பெஷலி அவர் ஆரம்பிச்சு விட்டதுதான் நான் சொல்லுவேன். நான் அவர் வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல முடியலாம பால்டா வர்றதும், ஆன் ஸ்கிரீன்ல வந்து ஹேர் டூவோட நடிக்கிறதும், அது வந்து ஒரு சினிமாவோட கிராமரையே மாத்துற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒரு சினிமாக்காரன் வந்து இப்படி எல்லாம் இருப்பானா அப்படிங்கிற ஒரு அட்மிரேஷனும் ஒரு சென்ஸ் ஆஃப் ஆவ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு அமேஸ்மெண்ட், அது அவர் தான் கொண்டு வந்தாரு அப்படிங்கிறத நான் வந்து பெருமையா சொல்லுவேன், பீயிங் ஹிஸ் ஃபேன். ஸோ அதனால எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து வெட்ட வெளியில இருக்கு. ஸோ அதுல வந்து கண்டிப்பா ஒரு பெரிய கோட்டை விட்டுட்டாங்க. ஆல் தி செட் அண்ட் டன் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது ஒரு மைண்ட்லெஸ் மசாலா கமர்ஷியல் ஃபிலிம் தான். மசாலா இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ விஜயகாந்த் சாரோட ஒரு வச்சு அந்த ஏஐ வச்சு ஒரு விஷயத்தை அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு பர்பஸ்லெஸ்ஸா இருந்துச்சு, அன்ப்ரொடக்டிவா இருந்துச்சு. அப்படி அது வந்து தேவையே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. வைக்கணுமே வச்ச மாதிரி இருந்தது, கடைக்கு கொஞ்சம் கூட ஒட்டல். அதுதான் உண்மை. அது ஏன் வந்து அவரை வந்து சூஸ் பண்ணி அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஜஸ்ட் ஒரு ஃபார் த ஹெக் ஆஃப் இட்னு சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல, வைக்கணுமே வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஏஐ வந்து அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் கூட பிலீவபிளா இருந்துச்சு. ஆனா அதே ஏஐ வந்து ரெண்டாவது அந்த யங்கர் செல்ஃப் ஆஃப் மிஸ்டர் விஜயோட இன்னும் யங்கர் செல்ஃப், அதாவது மிட் டீன்ஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டரும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, கார்ட்டூனிஷா இருந்துச்சு. நிஜமாலுமே வந்து ஒரு அனிமேட்டட் கேரக்டரை வந்து ரியல் லைஃப்ல கொண்டு வந்த மாதிரியோ ஒரு பப்பட் டிராமா மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்றதா, இல்ல அது வந்து ப்ராப்பரா அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லி காட்டுறதா அப்படின்னு தெரியாத ஒரு நடுநிலை ஜோன்ல தான் நான் இருக்கேன். எஸ், அவங்க இன்டென்ஷன்ஸ் ரைட்டா இருந்திருக்கும், பட் அவங்க வந்து அதுல ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோட பார்வைப்படி. பல பேருக்கு ட்ரிபியூட்ஸ் கொடுத்த மாதிரி வெங்கட் பிரபு அவர்கள் இன்னொன்னு பண்ணியிருக்காரு. அது என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, பழைய படங்கள் எல்லாம் சம்பந்தமே இல்லாம ஒரு திடீர்னு ஒரு பாட்டு வரும்ல, 5 பாட்டு 5 ஃபைட்டுன்னு சொல்ற மாதிரி, அப்படி வந்து ஒரு கான்செப்ட் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த மட்டா கூட கதையோட ஒன்றி வருதுன்னு வேணா சொல்லிக்கலாம். ஆனா ஸ்பார்க்குங்கிற பாட்டு அதான் ரொம்ப கொண்டாடப்பட்டுச்சுல, எல்லாரும் சேர்ந்து கழுவி கழுவி கொண்டாடினாங்கல்ல, அதுவுமே சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல திடீர்னு ஒதுக்கிது. சோ இது மூலமா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? வெங்கட் பிரபு சார் பழைய படங்களுக்கெல்லாம் வந்து ட்ரிபியூட் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் டயலாக்ஸ், வேஷம் கலைஞ்சாலும் நான் காந்தி தான்டா அப்படின்னு சொல்றது, நெஹ்ரு ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்றது, ஒரு கட்டத்துல இது அரசியல் கவுன்சிலா இல்ல படமா அப்படிங்கிறதே மறந்து போச்சு. எது வந்து பஞ்ச் டைலாக்கா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலஸ்டே இல்லாம ரொம்ப கன்விக்ஷனோட பேசுறாரு விஜய் சார். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம சில காவியங்கள்லாம் பார்த்துருக்கோம் லியோல. அதாவது நீ ஸ்வீட்னா நான் பிளடி ஸ்வீட் சித்தப்பா அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அதனால இது பெரிய ஒரு வரியை கொடுக்கலன்னு வேணா வச்சுக்கலாம். ஏன்னா விஜய் சார் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கணுமோ அதை எதிர்பார்த்துட்டு போனா டிசப்பாயிண்டே ஆக மாட்டீங்க. அவரோட சம்மந்தமே இல்லாம ஒரு இளையராஜா சாரோட பாட்டை வந்து அவங்க ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாட்டு கேட்கறதுக்கு குரூவியாவும் வைபாவும் இருந்துச்சு. பட் அது ஏன் அந்த பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணி வேற ஏதோ ஊரை வந்து கொண்டாடுற மாதிரி வச்சாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. அப்சல்யூட்லி அவுட் ஆஃப் பிளேஸ். அர்த்தமே இல்லாத ஒரு இடத்துல, அர்த்தமே இல்லாத ஒரு ஊருக்கு, அர்த்தமே இல்லாத வரிகள். நிறைய பேர் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் மாஸ்டர் இதுக்கு முன்னாடி வந்த படம், கோட்டுக்கு முன்னாடி வந்த படம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த கோட் வந்து அவுடேட்டடா இருந்துச்சு. ஆக்சுவலி நிறைய பார்த்து பழக்கப்பட்ட படம் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நைய புடைச்ச ஒரு கான்செப்ட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு ஸ்பை த்ரில்லர்னு சொல்றது, அப்புறம் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதுல வந்து சம்மன் டர்னிங் அகேன்ஸ்ட் த ப்ரொட்டாகனிஸ்ட், ஒரு டியூவல் ரோல்ல வந்து ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயங்களா இருக்கட்டும், அண்ட் ரொம்ப அவுட் ஆஃப் பிளேஸா வந்து அந்த ஸ்பார்க் சாங்கா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்பவே அவுடேட்டடா இருந்துச்சு. அந்த ஸ்கிரீன் பிளே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரீசன் எல்லாம் இல்லாம நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. மோட்டிவ் ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்துச்சு அந்த படத்துல. அண்ட் நிறைய கேரக்டர்ஸ்க்கு வந்து பெரிய க்ளோஷர் இல்லை. இப்போ ஸ்னேகாவா இருக்கட்டும், லைலாவா இருக்கட்டும், அப்புறம் மீனாட்சி சௌத்ரிக்கு வந்து இன்ஃபேக்ட் அவங்களுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு. இது அவரோட செகண்ட் லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி சில பேர் உண்டியல் கொடுக்குவாங்க. அதெல்லாம் வந்து ஜஸ்டிஃபைபிளா இல்லை. ஒரு படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைதான். அது வந்து ஹீரோவோட செகண்ட் லாஸ்ட் ஃபிலிமா அப்படின்லாம் வந்து நம்ம தமிழ் சினிமால பாக்குறாங்களா என்ன? ஏன்னா ஒருத்தர் வந்து 74 வயசுலயே நடிச்சிட்டு இருக்காரு. கதையை தேர்ந்தெடுத்து எவ்வளவு நம்மளால அர்ப்பணிக்க முடியுமோ அவ்வளோ அர்ப்பணிச்சு அவர் வந்து வேலை செய்யறாரு. ஒரு படத்தை வந்து என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு 50 வருஷமா. அவருக்கு எத்தனை பேர் மரியாதை சொல்றீங்க? எத்தனை பேர் மரியாதை செலுத்துறீங்க? எத்தனை டைரக்டர்ஸ் முன் வந்து
சார் ஆல் தி பெஸ்ட் சார் அப்படின்னு சொல்றீங்க. எத்தனை பேர் அவரோட பிரச்சனைகள்ல தோளோட தோள் நின்று இருக்கீங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா யாருமே இந்த தமிழ் சினிமால இல்ல. எல்லாருமே ஃபேரா இருக்கணும்ல, பயாஸ்டா இருக்கக்கூடாதுல்ல, அந்த பேசிஸ்ல சொல்றேன். இப்போ அந்த அளவுக்கு பிரதர்ஹுட் தமிழ் சினிமால வரணும்னு தான் என்னோட ஆசையும். பட் பயாஸ்டா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவரை வந்து ஓட்டுறதுன்னா எவ்ரிபடி சப்ஜெக்ட் டு ட்ரோலிங். ஈவன் விஜய் சார் இஸ் ப்ரோன் டு தட் கைண்ட் ஆஃப் ட்ரோல். அவர் வந்து சரியா ஒரு படம் பண்ணலன்னா அது செகண்ட் கிளாஸ் மூவியா லாஸ்ட் மூவியாலாம் பார்க்க மாட்டாங்க. படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் விஜய் சாரோட பிஆர் மிஸ்டர் ஜெகதீஷோட ரொம்ப நெருங்கியவங்க எல்லாம் வந்து ரொம்ப நியாயமா ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க படத்தை பத்தி. பட் படம் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா லியோவை கம்பேர் பண்ணும்போது, இப்போ விஜய் சாரோட கேரியர்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம் லியோ, அந்த லியோவை கம்பேர் பண்ணும்போது இது உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கு. டைம் பாஸுக்காக ஒரு 3 மணி நேரம் உட்காந்து போய் தியேட்டர்ல உட்காந்து பார்க்கலாம், ஜஸ்ட் பார்த்துட்டு வரலாம். பட் ஒரு புதுமையாவோ ஒரு டேக்அவே ஆவோ இந்த படத்துல ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா இல்லை. வெங்கட் பிரபு சார், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். கூடிய விரைவில் வேட்டையனோட அப்டேட்ஸ் வரப்போகுது. சீக்கிரமே ஃபர்ஸ்ட் சிங்கிள் மரசலாயோ வரப்போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்த தகவல். அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காகவும் அந்த படத்துக்காகவும் நம்ம ஆவலா வெயிட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். நீங்க மிஸ்டர் விஜய் நடிச்ச தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பார்த்தீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டேஸ்ட் ஆஃப் தி ராணா ஆஷிஷ் மகேஷ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.